லைகா நிறுவனம் தயாரிப்பில் பிரம்மாண்டமாக உருவாக்கியுள்ள திரைப்படம் விடாமுயற்சி. இப்படத்தில் அஜித்குமார் ஹீரோவாக நடித்துள்ளார். அவருக்கு ஜோடியாக த்ரிஷா நடித்திருக்கும் இப்படத்திற்கு அனிருத் இசையமைத்துள்ளார். மேலும் யோகி பாபு, ரச்சனா, கசன்ட்ரா, ஆக்ஷன் கிங் அர்ஜுன், பிக் பாஸ் பிரபலம் மாரவ் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளனர். இப்படத்தின் படப்பிடிப்பு முடிந்து பின்னணி பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. விடாமுயற்சி திரைப்படம் கடந்த 1997 ஆண்டு வெளிவந்த பிரேக் டவுன் என்கிற ஹாலிவுட் படத்தை தழுவி எடுக்கப்பட்டு உள்ளது. படத்தின் கதைப்படி வெளிநாட்டுக்கு கணவன் மனைவி இருவரும் சுற்றுலா செல்கின்றனர். அப்போது எதிர்பாராத விதமாக மனைவி காணாமல் போய்விடுகிறார். அவரை கணவர் எப்படி மீட்டார் என்பதுதான் விடாமுயற்சி படத்தின் கதைக்களம். இப்படத்தை இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு ரிலீஸ் செய்ய படக்குழு திட்டமிட்டிருந்தது. ஆனால் கடைசி நேரத்தில் ரீமேக் உரிமை விவகாரத்தில் சிக்கல் ஏற்பட்டதால் ரிலீஸ் தேதியை தள்ளி வைத்தனர். அநேகமாக இந்த மாத இறுதியில் அல்லது பிப்ரவரி முதல் வாரத்தில் விடாமுயற்சி திரைப்படம் திரைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே விடாமுயற்சி படத்தின் அப்டேட்டும் ஒவ்வொன்றாக வெளிவந்த வண்ணம் உள்ளது. அந்த வகையில் தற்போது அப்படத்தின் சென்சார் சர்டிபிகேட் மற்றும் ரன்னிங் டைம் குறித்த தகவல் வெளியாகி இருக்கிறது. அதன்படி விடாமுயற்சி படத்தில் 5 இடங்களில் வரும் கெட்ட வார்த்தைகளுக்கு கத்தரி போட்டுள்ளது சென்சார் போர்டு. அது மட்டுமின்றி அதிகப்படியான ஆக்ஷன் காட்சிகள் இருப்பதன் காரணமாக இப்படத்திற்கு UA சான்றிதழ் வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் இப்படம் 2 மணி நேரம் 30 நிமிடம் 46 வினாடிகள் ரன்னிங் டைம் கொண்டுள்ளதும் அந்த சென்சார் சான்றிதழில் குறிப்பிடப்பட்டுள்ளது. விடாமுயற்சி படம் சென்சார் செய்யப்பட்டு விட்டதால் விரைவில் ரிலீஸ் தேதி வெளியாகவும் வாய்ப்புள்ளது. விடாமுயற்சி திரைப்படம் முழுக்க முழுக்க அஜர்பைஜான் நாட்டில் படமாக்கப்பட்டுள்ளது. இப்படத்தை இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு திரைக்கு கொண்டு வர திட்டமிட்டிருந்தனர். ஆனால் கடைசி நேரத்தில் இப்படத்தின் ரீமேக் உரிமை தொடர்பாக சிக்கல் ஏற்பட்டதால் வேறு வழியின்றி பொங்கல் ரேஸில் இருந்து விடாமுயற்சி திரைப்படம் விலக்கியது. இதனால் இப்படத்திற்கு பதிலாக அரை டசன் படங்கள் பொங்கல் ரேஸில் குதித்துள்ளன. விடாமுயற்சி பொங்கல் ரேஸில் இருந்து விலக்கியதால் அஜித் ரசிகர்கள் கடும் கோபத்தில் உள்ளனர். அவர்களை கூல் டவுன் செய்யும் விதமாக வருகிற பொங்கல் பண்டிகைக்கு விடாமுயற்சி படத்தின் ட்ரெய்லர் வெளியிடப்பட வாய்ப்புள்ளது. அத்துடன் விடாமுயற்சி படத்தின் புது ரிலீஸ் தேதியும் அறிவிக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. அதன்படி விடாமுயற்சி திரைப்படம் இந்த மாத இறுதியில், அதாவது ஜனவரி 30 திரைக்கு வர வாய்ப்புள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பொங்கல் ரிலீஸ் படங்கள் குறைந்தது 10 நாட்களாவது திரையரங்குகளை ஆக்கிரமித்துவிடும் என்பதால் ஜனவரி 26 ரிலீஸ் செய்யாமல் விடாமுயற்சி படத்தை ஜனவரி 30 திரைக்கு கொண்டு வரும் ஐடியாவில் உள்ளதாம் படக்குழு. விரைவில் விடாமுயற்சி படத்தின் புது ரிலீஸ் தேதி குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளிவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அண்மையில் அஜித்தின் மற்றொரு படமான குட் பேட் அக்லி ஏப்ரல் 10 திரைக்கும் வரும் என அறிவிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.